அடுத்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த கேட்கணும், அதே நேரத்தில் அதை தெளிவாக கேட்கணும். ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்றது இதுதான். கேட்கும்போது, கேள்வி கேட்கும்போது தெளிவான கேள்வியா இருக்கணும். அந்த கேள்வி பவர்ஃபுல்லா இருக்கணும். அந்த கேள்வி கான்டெக்ஸ்ட் முக்கியம். இது இருந்தாதான் பதில் நமக்கு கரெக்டா வரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போதும் சரி, மற்ற விஷயத்துல பேசும்போது சரி, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ நமக்கு என்னன்னா, இந்த ப்ராம்ப்ட் என்ன கொடுக்குறோமோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கான பதில் வந்து கிடைக்கும். அப்போ அந்த ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய ஹோல் மாடல்லயே நம்ம அந்த ப்ராம்ப்டே உள்ள கொடுக்கும்போது, நீ தான் வந்து இது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நீ வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் ரிசப்ஷன் ஆக்ட் பண்ற அப்படின்னு சொன்னா அது ரிசப்ஷன் மாதிரி மாறிடும். இதே வந்து நீ வந்து ஃபர்ஸ்ட் கோட் ஜென்ரேட்டரா இருக்க அப்படின்னு சொன்னா அது கோட் ஜென்ரேட் பண்ணிக்கும். அப்போ அந்த கான்டெக்ஸ்ட செட் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ப்ராம்ப்டையும் கரெக்ட் பண்ணி நாம செய்யற பார்த்தீங்கன்னா கொஸ்டின், இன்ஸ்ட்ரக்ஷனு, அதுக்கான பேராமீட்டரு எல்லாத்தையும் செட் பண்றோம்ல, அது அப்படியே பண்றது தான் இது. இது தனி ஃபீல்டுன்னு சொல்லலாம். இன்னைக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனலே உருவாயிருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து இந்த ப்ராம்ப்டை வந்து கரெக்டாக கேட்க வைக்கிறது, இல்லை இந்த ப்ராம்ப்டை வந்து கேட்ட நம்ம கொடுக்கறது வந்து கரெக்டான விஷயத்துல மக்களுக்கு கொண்டு கம்பெனிஸ்ல வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறது, இது எல்லாத்தையுமே ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. ஓகே, ஸோ அதனால யாரெல்லாம் பாக்குறீங்களா டீப்பா வேணும்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பத்தி படிச்சு பாருங்க. இங்கிலீஷ்ல நான் பெரிய கிங் அப்படின்னா போய் படிச்சு பாருங்க. ஓகே.